தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டியை அனைவரும் அணிய ஊக்கப்படுத்தும் நோக்கில் அண்மை காலமாக ஜனவரி முதல் வாரத்தில் வேட்டி வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. பண்டிகை கொண்டாட்டங்கள், திருவிழாக்கள், குடும்ப விழாக்கள் போன்றவற்றில் பங்கேற்கும் தமிழர்கள் வேட்டி அணிவது அருகி வந்த நிலையில் வேட்டியின் பெருமையை இளைய தலைமுறையினர் மத்தியில் பரவச் செய்யும் நோக்கில் வேட்டி வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜனவரி 6ஆம் தேதி வேட்டி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற வகையில் விதவிதமான வேட்டிகள் சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ளன. லுங்கி கட்டுறதோடு இப்போ வேஷ்டி ஏறி இருக்கு. இப்போ முன்னாடியோட அது ஒரு லுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில் லுக் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது வேஷ்டி கட்டுறதில். வேஷ்டி கட்டி அந்த ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு இருக்கிற மரியாதையே தனி தான். தமிழர்கள் எல்லாருமே கட்ட வேண்டியது தோத்தி. ஸோ அந்த ஒரு இதுக்காக கண்டிப்பாக இதை எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் அப்படியே அந்த கலாச்சாரம் அந்த விட்டு போகாமல் நம்ம அப்படியே கடைபிடிக்கலாம். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நாள் நெருங்கும் நிலையில் வேட்டிகளை வாங்கிச் செல்வதில் இளைஞர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களின் வேட்டி தின நோக்கமே நலிவுபட்ட நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், தமிழ் கலாச்சாரத்தின் பண்பாட்டையும் எல்லா மக்களிடமும் மற்றும் இளைஞர்களிடமும் கொண்டு சேர்ப்பதே எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. வேஷ்டி நம்மளோட தமிழ் கலாச்சாரம், ஸோ அதெல்லாம் போட்டு பார்த்தா கொஞ்சம் ஒரு நல்லா எப்படின்னா ஒரு கிராண்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். சரி, 100 ரூபாய் வேஷ்டின்னா பார்ப்போமே, எல்லாருமே பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்தோடு எல்லாருமே வந்திருக்கோம் நாங்கள் எல்லாரும். பெரும்பாலான இளைஞர்களுக்கு வேட்டியை சரிவர கட்ட தெரியாத காரணத்தினால் அவர்களுக்கு உதவும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒட்டிக்கொள்ளும் வகையிலான வேட்டிகள் விற்பனையும் கூடியுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய உடையான இந்த வேட்டியை இது போன்ற சிறப்பு தினங்களில் கட்டுவதோடு நிறுத்திவிடாமல் இது தொடர்ந்து அலுவலக நாட்களிலும் கட்டும்பொழுது இது பாரம்பரியத்தை காட்டி காப்பது மட்டுமல்லாமல் இந்த தொழில் சார்ந்த நெசவு தொழில் சார்ந்தவர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் ரமேஷ்.